ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2க்கான ஆன்சர் கீ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றின சரியான கூற்று அதை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை ஏஓ ஹியூம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இந்தியன் நேஷ்னல் லிபரேஷன் ஃபெடரேஷனை வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். இவர் அப்புறம் தேஜ் பகதூர் சாப்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். காமராஜர் பர்த்டே அப்படின்னா ஜூலையில் வரும். பசும்பெண் முத்துராமலிங்கர் அப்படின்னா அக்டோபரில் வரும். பேரறிஞர் அண்ணா செப்டம்பர். ஸோ ஏப்ரல் 29 டு மே 5 வரைக்கும் பாவேந்தர் பாரதிதாசனோட பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அடுத்ததாக ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. மதி பஜார் அப்படின்னு பார்த்தோன்னா சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு. பசுமை வீடு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான எரிசக்தி, க்ளீன் எனர்ஜி. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா திறன் மேம்பாடு. ஆஜீவிகா வந்து நேஷ்னல் ஹெல்த் ரூரல் மிஷனோட கனெக்ட் ஆனது. அந்த ஸ்கீமை தான் நம்ம ஆஜீவிகா அப்படின்னு சொல்லுவோம். பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொறுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. திருக்குறள் உரைவளம் அப்படின்னா தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படின்னா காரிரத்ன கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் அப்படின்னா வாசை குழந்தைசாமி. ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்ததாக சரியான கூற்று கேட்டிருக்காங்க. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள். ஸோ எதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ஆகணும்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் ஆப்ஷன்ஸ். நேரோ ஹிஸ்டிகிரிஸ் லூப், குறுகலான காந்தத்தை இயக்க கண்ணி. அதுக்கப்புறம் ஹை பெர்மியபிலிட்டி, மிக ஊடுருவு திறன். அப்புறம் லோ ரிட்டன்டிவிட்டி, குறை தக்க வைப்பு திறன் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் வராது. தனியார் உடைமைகளை பாதுகாக்கிறதுல பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக பின்வரும் திட்டங்கள் கருத்துக்களை அது தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொறுத்துக. ரயத்வாரி திட்ட அறிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா தாமஸ் மன்ரோ மற்றும் ஃப்ரான்சிஸ் எலிஸ். அதுக்கப்புறம் பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைப்பது அப்படின்னாலே அயோத்திதாசர் சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் அப்படின்னா தந்தை பெரியார். நீதி கோட்பாடு, தியரி ஆஃப் ஜஸ்டிஸ், அதை எழுதினது ஜான் ரால்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. 5 இணைகள், அதுக்கான பறவைகள் வந்து கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னு பார்த்தோன்னா கிளி, அது வந்து கரெக்டாக இருக்குது. முல்லை காட்டுக்கோழி, அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. மருதம் நெய்தலுக்கான பறவைகள் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. பாலைக்கு புறா கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் 1 to 5. இருப்பு முகம் செறித்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்வா உவமை அணி. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மரா அப்படின்னா அது கரெக்டு தான். காரணம், இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் எனும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை ஆரம்பித்தது யார்? கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்ததாக வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சித்தகாங்க வெடிப்பு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காந்தி இர்வின் உடன்படிக்கை. அப்புறம் கம்யூனல் அவார்டு, வகுப்புவாத தீர்வு. அதுக்கப்புறம் தான் பூனா பேக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக சரியான விடையை பொறுத்துக. சட்டம், ஆக்ட்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 1986. நுகர்வோர் இயக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படின்னா 1988. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் எம்ஆர்டிபி வந்து 1969. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்தது தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தவிர
நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்களை அளிக்கிறது. உழைப்பாளர்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. 2வது திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துதல். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வராது. ஸோ இங்கே வந்து மகளிர் மேம்பாடு அப்படிங்கிறது இந்த கவுன்சிலோடைய அப்ஜெக்டிவ் கிடையாது. அடுத்ததாக திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான ஆப்ஷன் தெரில. குடிமக்களாக இருக்கலாம், இல்லை அரசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இவற்றுள் ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, இதில் தப்பாக இருக்கிறது அப்படின்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. XO நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. XO வந்து டர்னருக்கு வரும், டர்னர் சிண்ட்ரோம். மற்றபடி எல்லா ஆப்ஷனும் கரெக்டு தான். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா அது ஆட்டோசோமல் தான். 21 ஃபஸ்ட்டு குரோமோசோம் வந்து ட்ரைசோமி. ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது செக்ஸ் லிங்க்டு சிண்ட்ரோம். அது வந்து எப்படி வழி வழியாக வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும். கிளைன்ஃபெல்டர் அப்படிங்கிறது XO காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. டர்னர் சிண்ட்ரோம் ஃபீமேல் வித் ரிட்டார்டர் க்ரோத், வளர்ச்சி பின்னடைந்த மகளிர் அப்படிங்கிறதும் அது கரெக்டு தான். இதில் தப்பாக இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்ததாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீதித்துறை செயற்பாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1947. அது 1 அது ஒரு ஆப்ஷன் தான், பி ஆப்ஷன் இருக்குது. ஆளுமையில் அறநெறி அப்படிங்கிறது எத்திக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. அப்புறம் நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997. நிர்வாக தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படின்னு பார்த்தோன்னா 1976. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம். HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. அதாவது HIV இன்ஃபெக்ஷன் மோர் ஆஃபன் ஸ்ப்ரெட்ஸ் டியூ டு கான்சியஸ் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா அது கரெக்டு தான். அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரத்த மாற்ற நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம், புவர் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியல. ஸோ ஏதாவது இன்ஃபெக்டட் பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். ஸோ இது எதை சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து தான் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். கூற்று வந்து கரெக்டு தான். அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், அது கரெக்டு. மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம், அதுவும் கரெக்டு. நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்ட்டுருக்கு. முட்டை நகரம் நாமக்கல். தஞ்சாவூர் வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அப்படியே ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. தப்பானது தான் கேட்டிருக்காங்க. 3 and 4 வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக கூற்று காரணம். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படிங்கிறது காரணம். திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. கூற்று வந்து கரெக்டு தான். காரணமும் வந்து கரெக்டாக தான் தெரியுது. கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. சதகர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதுவே தப்பு. இவர் சதகர்ணி வந்து சாதவாகன மன்னர்களுடைய முதல் அரசர் கிடையாது. ஸோ அது தப்பு. அவருடைய சாதனைகள் மனாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. இந்த ஆப்ஷனும் தப்பு தான். மனாக்கட் கல்வெட்டுன்னு இருக்காங்க. அது மனாக்கட்டில் நனாக்கட் கல்வெட்டு. அதில் அவருடைய சாதனைகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணபாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுதான் அந்த நனாக்கட் கல்வெட்டு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்ததாக தவறான இணையை கண்டுபிடிங்க அப்படின்ட்டுருக்காங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993, அது கரெக்டாக இருக்குது. மத்திய தகவல் ஆணையம் CIC, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005, அதுவும் கரெக்டு தான். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1962 வரும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963 வரும். ஸோ 2 ஆப்ஷனும் வந்து தப்பாக இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து தப்பாக இருக்குது. சி ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம். தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கேட்டு ஆப்ஷன் கொடுத்தா மேக்ஸிமம் சரியாக தான் இருக்கும். அது A and B ரெண்டுமே வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். பி ஆப்ஷன். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துகன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தென்னிந்திய புரட்சி, அதுக்கப்புறம் வேலூர் கழகம், சிப்பாய் கழகம், அப்புறம் சட்டமறுப்பு இயக்கம். 4, 3, 2, 1 டி ஆப்ஷன். அடுத்ததாக உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது அப்படின்னா, இதுதான் ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ், கரிம மூலக்கூறுகளுடைய கட்டமைப்பு கூற செயல்படுதுங்கிறது கரெக்டு.
ஹெல்ப்ஸ் டு பைண்ட் வித் அதர் மாலிகுல்ஸ், மற்ற அணுக்களோட எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதும் கரெக்டு. உயிரி மூலக்கூறுகள் எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டிற்கு நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ 1, 2, 3 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது சரியான கால வரிசையில் அமைத்திடுக. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ராயல் இந்திய விமானப்படை வந்து தோற்றுவிக்கப்படுறது. அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவம் வந்து தோற்றுவிக்கப்படும். அதுக்கப்புறம் ராஜா கோபாலாச்சாரி திட்டம், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ கழகம், ஸ்டாச்சுட்டரி கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது கரெக்டு. அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்னு கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் கிடையாது, ஃபுல்லி அட்டானமஸ் கிடையாது. ஸோ செகண்ட் வந்து தப்பு. நவ் இட் இஸ் அ பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னா அதுவுமே வந்து பார்ஷியலாக தான் கரெக்ட், ஃபுல்லாக வந்து கரெக்ட் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே தான் இருந்தது, பட் இப்போ கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வந்து தப்பு தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு, அது ஒன்று மட்டும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டுக்கும் வந்து போனோம், பி ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம். இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கிடையே மக்கள் இடம்பெயர்தல். காரணம் இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பு, அதுக்கப்புறம் நாணம், அதுக்கப்புறம் ஒப்புரவு, கண்ணோட்டம், அதுக்கப்புறம் கடைசியாக தான் வாய்மை வரும். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். மால்வா பீடபூமி பற்றி சரியான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்ட்டுருக்காங்க. சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது அப்படின்ட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஈஸ்ட் கிடையாது, அது நார்த் சைடு தான் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றன அப்படிங்கிறதும் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். 2, 3 வந்து சரியானது. அடுத்தது ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 280 ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு, சட்டப்பிரிவு 263 அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு இடையிலான குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 262 அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம், வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல். அப்புறம் ஆர்டிக்கல் 279A அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். தேசிய விவசாய சந்தை இணைய முகப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மோடது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டு. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷனுமே வந்து அதோடைய நோக்கம்தான். விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குறது, சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுறது, விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் வழிகளை வழங்குதல். நம்மோட முக்கியமான நோக்கம் இது 3மே தான். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. கோபால நாயக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல், தூண்டாஜி வாக் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் தப்பு. பூலித்தேவன் நெற்கட்டான் சேவல், அது வந்து கரெக்டு. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக பொறுத்துக. பாரதியார் அப்படின்னா கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ, சிறைப்படுத்தப்படவோ, நாடு கடத்தப்படவோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ, வேறு எந்த வகையிலும் அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் அப்படின்னா மகாசாசனம், மேக்னா கார்ட்டாவில் இருக்கிறது. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம். ஸோ அங்கேயே கொடுத்துட்டாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னால் அங்கே ஒன்று தான் இருக்குது, விண்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேஜர் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் விண்மில், காற்றாலை தான். அடுத்ததாக சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர் அப்படின்ட்டுருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ இதில் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது, அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. மீது எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் வர மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தேர்டு வர மாதிரி பி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது.
ஸோ ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நாட்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படின்ட்டுருக்காங்க. இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக இருக்குது. இந்த குழு 2000 மற்றும் 1500 பிசிக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர் அப்படிங்கிறது கரெக்டு. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 1 மட்டும் 3. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது. சாப்டர் 2 வந்து கிராம சபா பற்றினது, அது கரெக்டு. சாப்டர் 7 வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லும். இங்கே டாக்ஸேஷன் அண்ட் ஃபைனான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. சாப்டர் 12 வந்து டீல்ஸ் வித் பெனால்ட்டிஸ். ஸோ அபராதங்கள் தொடர்பானது அப்படிங்கிறது கரெக்டு. ஃபஸ்ட்டும் 3ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்தது அப்ரிவேஷன் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ஹெச்எஸ் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது கரெக்டு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் வந்து தப்பு. பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறது கரெக்டு. என்ஆர்ஹெச்எம் நேஷ்னல் ரியல் ஹெல்த் மிஷன் கொடுத்துருக்காங்க. ரூரல் ஹெல்த் மிஷன் இது. ஸோ செகண்டும் 4த்தும் வந்து தப்பாக இருக்குது. இதில் வந்து ரைட் பேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டும் 3ம் சரியாக இருக்குது. ஏ ஆப்ஷன். அடுத்ததாக சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார் அப்படின்னா காவல் பெண். ஸோ நம்ம இவங்க ரிலேட்டடாக நம்ம தமிழ் புக்கில் வந்து ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அதில் வரக்கூடிய வரியிலேயே லாஸ்ட்டாக வரக்கூடிய வரி இதுதான். தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்றது காவல் பெண்ணுடைய வரிகள். அடுத்ததாக சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு அப்படின்ட்டுருக்காங்க. நிரந்தர நிலவரி திட்டம் வந்து காரன் வாலிஸ், கர்சன் கிடையாது. வங்க பிரிவினை தான் கர்சன். ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ரைத்வாரி முறை மன்றோ இருப்பு பாதை இணைப்பு டல்ஹவுசி. இதில் வந்து சரியான இதை தான் கேட்டிருக்காங்க. 3ம் 4த்தும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. 157. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பாலின வேறுபாட்டை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்து தவறான பொருத்தத்தை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. தவறான பொருத்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து தப்பாக இருக்குது. கிராமத்திலேருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வது தலைகீழ் எதிர் நகர்வு, ரிவர்ஸ் புஷ்பேக் அப்படின்றது தப்பு. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலேருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு நகர்ப்புற மறுசுழற்சி. இது 2ம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நகரத்திலேருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்வு கிராமப்புற மறுசுழற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூரல் டேர்ன் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஜியு போப். கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்கணும் எந்த கூற்றுகள் சரி அப்படின்ட்டுருக்காங்க. சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது. இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்னால வருது அப்படின்னா அது கரெக்டு தான். தே ஆர் மோர் எவிடென்ட் இன் பெட்ரோல் என்ஜின் அப்படின்னாலும் அது கரெக்டு தான். லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் கேன் காஸ் நாசியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஷார்ட் டேர்ம் எக்ஸ்போஷர் தான் நாசியா வரும். இங்கே லாங் டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் ஷியோராக கரெக்டு தான். 3rd ஆப்ஷன் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற. லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் வந்து சிவியர் சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். இங்கே வந்து வெறும் நாசியா மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதில் தப்பாக கொடுத்துருக்கிறது அப்படின்னா 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீட்டிக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. மற்றபடி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். பதவியில் இருக்கும்போதே எப்போ வேணாலும் அவர் ரிசைன் பண்ணலாம். இம்பீச்மெண்ட் மூலமாக அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இம்பீச்மெண்ட்டும் இந்தியாவில் கொண்டு வந்ததில்லை பிரசிடெண்ட் மேலே. அது 3 ஆப்ஷனும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதில் தப்பாக இருக்குது செகண்ட் மட்டும், பி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்ததாக பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம் அப்படின்ட்டுருக்காங்க. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்று. பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரிக்கணும் அப்படின்றது. ஸோ 2, 4 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன்.
அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதரவு தேடுதலின் சின்னம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை அல்லி மலர். அன்பின் சின்னம் அப்படின்னு பார்த்தோன்னா அசோக மரத்தின் இலை. காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படின்னா குறுந்தொகை. பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்ட்டுருக்காங்க நற்றிணை. ஸோ ஆப்ஷன் வந்து சி, ஆப்ஷன் 4 to 1 3 அப்படிங்கிறது தான். அடுத்ததை பொறுத்துக. தலைச்சங்க புலவரான தம்முள் அப்படின்னா சேக்கிலார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் அப்படின்னா கம்பர். கூடலின் ஆய்ந்த ஒண்டி தமிழ் அப்படின்னா மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினான் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக கீழ்காண்பனவற்றில் தீன் இலாஹி பற்றிய உண்மையான கூற்றுகள் எவை அப்படின்ட்டுருக்காங்க. ஆப்ஷன் சி ஆப்ஷன். முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது தான். சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எது அப்படின்னா திருவாலங்காடு பட்டயம். அடுத்ததாக கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து பொருத்தமற்றது அப்படின்ட்டுருக்காங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ரூல். உன்னிகிருஷ்ணன் கேஸு ரைட் டு எஜுகேஷன். பிரகாஷ் சிங் கேஸு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் தான் வரும், நீதித்துறை இல்லை. பிரகாஷ் சிங் வழக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. நாகராஜ் வழக்கு ரிசர்வேஷன் தான். ஸோ சி ஆப்ஷன். அடுத்ததாக புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரி சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்டது நிதி சட்டம் எது அப்படின்னா 2016 கொண்டு வந்த நிதி சட்டம் தான். ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காணுங்க அப்படின்னா நீதி கட்சி. அடுத்ததாக கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. குளோரோஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா CHCl3. பாஸ்ஜீன் அப்படிங்கிறது COCl2. கண்ணீர் புகை CCl3NO2. கடுகு வாயு அப்படின்னு பார்த்தோன்னா ClC2H4 அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து 3 4 1 2 சி ஆப்ஷன். அடுத்ததாக இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42nd Amendment 1976. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த மசோதா மக்களவை மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது, இடஒதுக்கீடு தருது அப்படின்னா அது கரெக்டு தான். லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது, அந்த மாதிரி எதுவும் அவங்க சொல்லலை. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும், அந்த டேர்ம் இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் செகண்டு தேர்டு வந்து தப்பாக இருக்குது. தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும், இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் இதை கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட்டும் 4th வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக MSME பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது. உத்தியம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளது, அது கரெக்டு. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள், அதுவும் வந்து கரெக்டு. கோயம்புத்தூரில் தான் மாநிலத்திலே அதிக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி, சி ஆப்ஷன். அடுத்ததாக கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. சிம்ம விஷ்ணு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறம் ராஜசிம்மா, இதுதான் வந்து ஆர்டர். அந்த இயரும் வந்து அதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து 1 2 3 4 ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். அடுத்ததாக மண் பற்றி கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டு. கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது அப்படிங்கிறது தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு, அப்புறம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், அப்புறம் மாநில முதலமைச்சர்கள்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசோடைய இணை அமைச்சர்கள் வருவாங்க. பி ஆப்ஷன். இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சி அப்படின்னா பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது, தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன்.
அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர் அப்படின்றது கரெக்டு. 1801இல் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ரெண்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான் அப்படின்னா டெர்ஷியரி ஃபிலியோசின் அப்படிங்கிறது தான். பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்ததாக கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக்க. புத்த கயா பஹல்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. கஜ்ராஹோ வந்து பண்டல்கண்ட், அது வந்து கரெக்டாக இருக்குது. ஷீரடி விதர்பா தப்பு. நாசிக் மால்வா தப்பு. திருப்பதி ராயலசீமா, அது வந்து கரெக்டு. ஸோ செகண்டும் 5ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ உத்தரகாண்டும் கேரளாவும் ஒரே பாயிண்டில் அடுத்தடுத்த இடங்களில் இருப்பாங்க. உத்தரகாண்ட், கேரளா, அப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கோவா. ஆப்ஷன் வந்து 2, 3, 1, 4 சி ஆப்ஷன். நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்திற்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு ரூபாய் டேஷ் ஆகும். ஆரம்பத்தில் வந்து 1 லட்சமாக இருந்தது, போன வருஷம் தான் அது 2 லட்சமாக வந்து உயர்த்தினாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன், 2 லட்சம் அப்படிங்கிறது தான். அடுத்தது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் ஆண்டு வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வருது. அது எங்கே இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாக்கம், சென்னை. அடுத்ததாக உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஊக்கம் உடையோர். அடுத்தது எஸ்டிஜி கோல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்கு 6. எஸ்டிஜி 6 அப்படின்னு பார்த்தோன்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். எஸ்டிஜி 11 அப்படின்னு பார்த்தோன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள். எஸ்டிஜி 14 அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப் பிலோ வாட்டர், தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிரிகள். எஸ்டிஜி 15 அப்படின்னா லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தில் வாழும் உயிரிகள். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன், 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக கூற்று காரணம். இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது அப்படின்றது கரெக்டு தான். நீதித்துறையானது தனது நீதி புணர்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக கல்வெட்டு பற்றி கேட்டிருக்காங்க. காவேரி பக்கம் கல்வெட்டு வரகுணா அப்படின்னா தப்பு. திருமுக்கூடல் கல்வெட்டு வீரராஜேந்திரா கரெக்டு. திருவாலாங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரன் பற்றினது. உத்திரமேரூர் முதலாம் பராந்தகர் பற்றினது. ஸோ ஆப்ஷன் வந்து 2, 3, 4 சரி, சி ஆப்ஷன். அடுத்தது சரியான இணை கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள் அப்படின்னா தர்மபுரி, தொப்பூர், சேலம் வந்து கன்னியன்குட்டை, இந்த இடங்களில் கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டு தான். இன்னொரு கொஷின், அலாவுதீன் கில்ஜி பற்றி ஒரு கொஷின் இருந்திருக்கும், அது இதில் இல்லை. ஆனால் அதுக்கு சரியான ஆப்ஷன் எது அப்படின்றது தெரில. ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். இதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.